தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியுவின் வீட்டிலே பேதுரு போய் ஊழியம் செய்ததை நாங்கள் பார்க்கிறோம். 11ஆவது அதிகாரத்தில் பேதுரு அங்கே எருசலேமிலே போய் நடந்த காரியங்களை சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். 12ஆவது வசனத்திலிருந்து, நான் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களோட கூட போகும்படி ஆவியானவர் எனக்கு கட்டளையிட்டார். சகோதரராகிய இந்த 6 பேரும் என்னோடு கூட வந்தார்கள். அந்த மனுஷனுடைய வீட்டுக்குள் பிரவேசித்தோம். அவனோ தன் வீட்டிலே ஒரு தேவதூதன் இருக்கிறதை கண்டதையும், யோப்பா பட்டணத்திலிருந்து பேதுரு என்று மறுபெயர் கொண்ட சீமோனை அழைக்கும்படி மனுஷரை அவ்விடத்திற்கு அனுப்பு, நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு எதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான் என்று அந்த தூதன் எனக்கு சொன்னதாக எங்களுக்கு அறிவித்தான். அப்ப இங்க ஆண்டவர் பேதுருவுக்கும் கொர்நேலியுவுக்கும் தரிசனமாகி, அங்கே பேதுரு எங்கே போக வேண்டும் என்றும், கொர்நேலியு என்ன செய்ய வேண்டும், யாரை அழைக்க வேண்டும் என்று சொன்னதோடு மட்டும் விட்டுவிடாதபடி, எதற்காக பேதுருவை நீ அழைத்து அவனிடத்தில் வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று இங்கே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாரு? 14ஆவது வசனத்திலே, நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு எதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான். அங்கே பேதுருவை நீ அழைத்து ஒரு பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளு, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளு, ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ளு, ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளு என்று அங்கே ஆண்டவர் சொல்லல. பேதுருவும் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஊழியங்கள் செய்யல. இன்றைக்கும் வேதத்தை நாங்க பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு வரையும் பார்ப்போமானால், தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அந்த வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்றுதான் என் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதே போல இங்க புதிய ஏற்பாட்டுல ரட்சிக்கப்படுவதற்கு எதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான். ஆகவே அவனை அழைத்து அவனிடத்திலிருந்து அந்த வார்த்தைகளை கேட்டு ரட்சிப்புக்குள்ள கடந்து வர வேண்டும் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். அதே போல பேதுருவும் கண்ட மேஜிக்குகள், ஜனங்களை பிரியப்படுத்துகிற காரியங்கள், தீர்க்க தரிசனங்கள், அது இது என்று சொல்லாதபடி, அல்லது கரங்களை வைத்து அபிஷேகம் என்று விழுத்தாதபடி, தள்ளாதபடி, அல்லது பெரிய அற்புதம் அது இதென்று செய்யாதபடி, அங்க ரட்சிக்கப்படுவதற்கு எதுவான வார்த்தைகளை, இயேசுவை குறித்ததான காரியங்களை அங்கே அவர் சொல்லுகிறார். இந்த நாட்கள்ல அநேக இடங்கள்ல இந்த ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தைகள் சொல்லப்படாத நிலைமைகளை நாங்கள் பார்க்கிறோம். ரட்சிப்புக்கு ஏதுவான இந்த வார்த்தைகள் குறைந்து போய் அரிதாய் காணப்படுகிற காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப ஒரு மனுஷன் தெய்வத்தை, இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால், அவன் ரட்சிப்புக்குள்ளே வர வேண்டுமானால், தெய்வத்துடைய அந்த வார்த்தையாயிருக்கிற அந்த இயேசுவை நாங்கள் பிரசங்கிக்க வேண்டும். அந்த வார்த்தையை நாங்கள் பிரசங்கிக்க வேண்டும். அத நாங்க சொல்லும் போதுதான் அங்கே அந்த வார்த்தையில் இருக்கிற அந்த ஜீவனும், அந்த வல்லமையும், அந்த மகிமையும் ஒரு மனிதனுக்குள்ளே புறப்பட்டு போய் அவனை மாற்றும், அவனை தொடும், அவனை சந்திக்கும், அவனை உணர்த்தும், அவனை கீழ்ப்படிய வைக்கும், அவனை தெய்வத்தை ஏற்றுக்கொள்ள வைக்கும். இதெல்லாம் வார்த்தைக்கு மட்டும்தான் அந்த வல்லமை இருக்கிறது. ஆகவே பேதுருவை போல
அப்போஸ்தலரைப் போல வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஊழியங்களை செய்ய ஆவியானவர் என்னையும் உங்களையும் தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஆமென்.